ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகும், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை போல் ஒருவராய் இருக்கிறார், ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு மனிதனிடம் பேசும் பொழுது, நாம் அவரை கேள்வி கேட்கும் பொழுது அந்த மனிதன் நமக்கு பதில் கொடுக்கிறார்கள். இதோ அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 115வது சங்கீதத்திலே 7, 8, 9 வசனங்கள் சொல்லுகிறது, மனுஷன் உண்டாக்கிய விக்கிரகங்கள் எப்படி இருக்கிறதாம், கைகளிலிருந்தும் தொடாது, கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போல இருக்கிறார்கள். தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு இதுதான் சாட்சி. இன்றைக்கு அநேகர் கல்லை வைத்துக் கொண்டு ஒரு விக்கிரகத்தை, ஒரு கல்லை ஒரு விக்கிரகமாக்கி கொண்டு அலங்கரித்துக் கொண்டு இந்த நாட்களில் அதை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே என்ன சொல்லுகிறது? வாயிருந்தும் அது பேசாது, கண்ணிருந்தும் அது காணாது, காலிருந்தும் அது நடவாது, அதற்கு உணர்ச்சி இல்லை. உணர்வில்லாத ஒரு கல்லை நாம் கடவுள் என்று சொல்ல முடியாது. தேவஜனமே, ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் இதோ என்னோடு கூட பேசுகிற தேவன், என் உணர்வுகளை அறிந்த தேவன், நான் பேசுகிறதற்கு பதில் கொடுக்கிற தேவன், நான் கண்ணீர் வடிக்கிற பொழுது என் கண்ணீரை துடைக்கிற தேவன், நான் அவருக்கு வழிகளை கேட்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய வழி எப்படி இருக்கும், நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கக்கூடியவர். அவர் நம்மை சிருஷ்டித்த விதத்தை பாருங்களேன். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனுஷரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். 2 கண், 1 மூக்கு, 1 வாய், 2 கால், 2 கை என்று சொல்லி. தேவ ஜனமே, குரங்கிலிருந்து மனுஷன் தோன்றினான் என்று சொன்னால் குரங்கு எத்தனை வகைப்படுகிறதா இருக்கிறது? இதோ குரங்கிலே எத்தனை வகைகள் இருக்கிறது. அந்த குரங்கினுடைய மூச்சு நமக்கு இல்லையே. மாறாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை மெய்யா இருக்கிறது. தேவ ஜனமே, மண்ணை எடுத்து இதோ நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலாக நாம் உருவாக்கப்பட்டதனால்தான் நான் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனாய் இருக்கிறபடியினால் தான் இதோ இந்த உலகம் முழுவதும் மனுஷனுடைய தோற்றம் ஒரே மாதிரி இருக்கிறது. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். இன்றைக்கு அந்த ஜீவனுள்ள தேவனை அப்பா என்று கூப்பிட்டு பாருங்கள், அம்மா என்று கூப்பிட்டு பாருங்கள். இதோ எல்லாவற்றிற்கும் அவர் உங்களை மேலாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனமே, எனவே இந்த வேளையிலே நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். விக்கிரகங்கள் அல்ல, செத்து போனவர்கள் அல்ல, மறைந்தவர்கள் அல்ல, ஜீவ சமாதி அடைந்தவர் அல்ல, மாறாக அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை விசுவாசியுங்கள். நிச்சயம் கர்த்தர் இதோ உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனுள்ள காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் அவரை போல இருக்கிறார்கள், விக்கிரகத்தை நம்புகிறவர்கள் விக்கிரகத்தை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதம் 115 சொல்லுகிறது. எனவே ஜீவனுள்ள தேவனை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் செத்து போன காரியங்களை உயிரடைய செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உயிரடைய செய்வார். அவரை நோக்கி பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் ஜீவிக்கிறவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் தேவைகளை அறிந்தவர், எங்கள் உணர்வுகளை அறிந்தவர், எங்கள் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பாகவே அதை அறிந்தவர், தாயின் கருவறையிலே எங்களை அறிந்த தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா. உமக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை சுவாமி. நீரே எங்களை படைத்தவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.